ఆశ్చర్యకరుడ ఆలోచనకర్త బలమైన దేవా నిత్యుడగు తండ్రి అయ్యా నిಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿ ಮೇಲಾದ ನಾಮವನ್ನು ಹೊಂದಿರುವ ಆತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂಥ ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಮತ್ತೆ ಸ್ತೋತ್ರ ಮತ್ತೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸರ್ವವಲ್ಲವರೇ ಮತ್ತು ಸ್ತೋತ್ರ ಸರ್ವವಲ್ಲವರೇ ಮತ್ತು ಸ್ತೋತ್ರ ಸರ್ವವಲ್ಲವರೇ ಮತ್ತು ಸ್ತೋತ್ರ ಸರ್ವವಲ್ಲವರೇ ಮತ್ತು ಸ್ತೋತ್ರ 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 ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಎಲ್ಲ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಎಲ್ಲರೂ ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಎಲ್ಲರೂ ದೇವಾಲಯಗಳಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ ಆಮೆನ್ 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 ಆಮೆನ್
வெளிப்படுத்திನ ವಿಶೇಷ ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17, 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ಈ 2 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಕಟಣೆ ಗ್ರಂಥ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ವಚನಗಳು. ಈ 2 ವಚನಗಳನ್ನು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ಕನ್ನಡ ಬೈಬಲು, ತಮಿಳು ಬೈಬಲ್ ಪಡಿ. ಪರಿಶುದ್ಧರು ಸತ್ಯವಂತರು ದಾವೀದನ ಬೀಜದ ಕೆಳಗಿಡವನ್ನು ಯಾರು ಮುಚ್ಚಬಹುದದಂತೆ, ತೆರೆಯುವವನು ಯಾರು ತೆರೆಯದಂತೆ, ಮುಚ್ಚುವವನು ಆಗಿರುವಾಗಲೇ ಹೇಳುವುದೆಂದರೆ, ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬಲ್ಲೆನು, ನಿನಗಿರುವ ಶಕ್ತಿ ಕೊಂಚವಾಗಿದ್ದರೂ ನೀನು ನನಗೆ ಸೇರಿದವನಲ್ಲವೆಂದು ಹೇಳದೆ ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಇಗೋ ನಿನ್ನೆದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ. ತಮಿಳು ಪಡಿಗೆ. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு சபையின் உடைய பகுதியில் அங்கத்தினராக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துடைய பகுதிக்கு உதவியா இருந்து ஆண்டவரே இவர்களுக்கு இந்த வீட்டை கட்டவும் இதற்குரிய எல்லா காரியத்தையும் என் ஆண்டவரே செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனா இருந்து அருமையான ஊழியக்காரர்கள் இந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக மேன்மைக்காக ஜெபம் பண்ண ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு எல்லா விக்கிரங்களுக்கும் இவர்களை தப்புவித்ததற்காக தனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்றைக்கு திறந்த வாசலை கொடுக்கிற ஆண்டவர், வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர், இந்த வீட்டை திறக்கிறது நிமித்தம் என் ஆண்டவர் இந்த இடத்தில் வாசம் பண்ணவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய சுகமும் இந்த இடத்தில் தங்குவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் உயர்த்துகிற ஒரே ஒரு பகுதி இவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா, இது ஒரு ஜெப வீடாக, இது ஒரு பெத்தேலாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஜெபிக்கிற இடமாக மாத்திரமல்ல, வானத்தின் வாசலாக இந்த வீடு இந்த இடம் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த புது வீட்டுக்குள் போகிறதுனால இவருடைய ஆஸ்தியும் இவருடைய அந்தஸ்தும் இவருடைய மரியாதையும் இவருடைய எல்லா பகுதியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் உண்டாவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால இந்த வீட்டை திறந்து வைத்து ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தின் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகின்ற வார்த்தைகளை இந்த வீட்டுக்குள் ஐஸ்வர்யம் தங்குவதாக என்று சொல்லி அனுக்கிரகம் செய்தபடினால
ஆண்டவர் இந்த நாளில் ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை அருமையான பாஸ்டர் அவங்க சாலோம் பாஸ்டர் அவங்க பாஷையில் வாசிப்பாங்க. இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் இந்த 2 பேர் பேர் இந்த 2 பேர் அந்த 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 வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் And satisfy your soul in the desert and strengthen your bones. You shall be like a watered garden and like a spring of the water whose water do not fail. ನಿನ್ನ ದೋಣಿಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. ಪ್ರಜೆಗಳ ಮುಂದೆಯೇ ನೀನು ನನಗೋಸ್ಕರ ಔತಣವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೀ. ನನ್ನ ತಲೆಗೆ ಧೈರ್ಯವನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತೀ. ನನ್ನ ಪಾತ್ರೆಯು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಶುಭವೂ ಕೃಪೆಯೂ ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು. ನಾನು ಸದಾ ಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. நித்தமும் நடத்துவார். இந்த குடும்பத்தில் உள்ளவங்க முடியணும். உங்களை இந்த புது வீட்டில் நித்தமும் நடத்துவார். நடத்துறது மாத்திரமல்ல, உங்களுடைய எதிராளிக்கு முன்பதாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் பாத்திரத்தில் நிரம்பி வழிய செய்வார். வாசிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் அழகத்துக்குள்ளே சுகம், உன் அழகத்துக்குள்ளே சமாதானம் தங்குன்னு சொல்லுது. சிஸ்டர் வாசிங்க. ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ತಾನು ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಬಾಬೆಲಿಗೆ ಸಾಗಿಸಿದ ಸೆರೆಯವರೆಲ್ಲರಿಗೂ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀವು ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ಅವುಗಳಲ್ಲಿ ವಾಸಿಸಿರಿ, ತೋಟಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಅವುಗಳ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸಿರಿ. ஆண்டவருடைய நாமத்திலே நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளை கனியை புசிப்பீர்கள் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவரவர் வாசையில அவரவர் வாசையில நித்தமும் ஆண்டவர் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நித்தமும் ஆண்டவர் நடத்துவதற்காக சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவருடைய நாமத்தினுடைய மகிமையாக வீட்டுக்குள்ளே நலனத்துக்குள்ளே சமாதானமும் சுகமும் இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவர் கனிகளை புசிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால இந்த வார்த்தைய இந்த வீட்டுக்குள்ள பதித்து ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ದೇವರಿಗೆ ನೋಡಿ ಎತ್ತರ ದೇವ್ರ ಕೃಪೆ ಏನು ಓದಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ದೇವರು ನಂಬ್ಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಎಷ್ಟೋ ಉಪಕಾರ ಮಾಡಿದ್ರು. ದೇವರಾಗಿ ದೇವ್ರು ಆಂಟಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದರು, ಬಾಡಿಗೆ ಬಂದಿದ್ದರು. ಶಿವರಾತ್ರಿ ಹೇಳಿದ್ರು, ಅವಾಗಲೂ ನಾನು ನನ್ನ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅವೇನು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಬರಲ್ಲ, ಏನಿಲ್ಲ, ನಾವೆಲ್ಲ ಬರೋದು, ಗಂಡ ಇಲ್ಲ ನೋಡು, ಅವರು ಇದು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ, ಹಂಗೆ ಹಿಂಗೆ ನಾನು ಹೆಂಗಂದ್ರೆ ಹಂಗೆ ಯಾವಾಗ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಏನನ್ನ ಕೊಡೋ ಅದ್ರು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು ನಾನು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ತುಂಬ ಕಷ್ಟ ಅಂದರೆ ನಮ್ಮ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ವಿ. ಇವಾಗ ಇಷ್ಟು ಮಾತಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ ದೇವ್ರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದಿವಸ ನಾವು ತಯಾರು ಮಾಡ್ತೀವಿ, ಹಂಗೆ ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತೀವಿ. ದೇವ್ರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟುವರೆಗೆ ನಮಗೆ ನಡೆಸಿರೋ ದೇವರಿಗೆ
ಸೇವಕರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் இந்த திறந்த புதிய வீட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நித்தமும் உன்னை ಈ நடத்தும். ಹೊಸದಾಗಿ ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಕೊಂಡಿರುವಂತ ಈ ಮನೆಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯ, ನಾನು ನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. அப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಕೂಡ ದೇವರು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೇಳ್ತಾನೆ, ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதத்துடைய பகுதியை 12, 13, 14 பகுதியை தயவு செய்து நம்ம பார்க்கலாம். ನಿತ್ಯವಾಗಿ ನಡೆಸುವಂತ ದೇವರು ಅವ್ರು ಏನೇನು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೀರ್ತನೆಗಳು 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14ನೇ ವಚನದಿಂದ ಕೆಳಗಡೆ ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ಆದ್ರೆ 12ನೇ ವಚನ 15, 12ರಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நித்தமும் நடத்துகிறவர் நம்மை நினைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ இஸ்ரவேலின் குடும்பத்தை என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். ಆದರೂ ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಟುಂಬದವರನ್ನು ಅವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆரோன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಆದ್ರೆ ಅಹರೋನನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அப்ப நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, உங்களை ஒவ்வொருவரையும் இந்த குடும்பத்துடைய தலைவரையும் என் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ಯಾವಾಗಲೂ ನಿತ್ಯವೂ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಈ ಕುಟುಂಬ ಯಜಮಾನಿಯಾಗಿರುವಂತ ಆರೋನನವರನ್ನ ಕೂಡ ದೇವರು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. இஸ்ரவேலின் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஆரோனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ಆದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ದೇವರು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಂತ ದೇವರು, ಅಹರೋನನನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಂತ ದೇವರು ಈ ಕುಟುಂಬವನ್ನು ಕೂಡ ದೇವರು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳಂತ ದೊಡ್ಡವರನ್ನು ಚಿಕ್ಕವರನ್ನು ಕೂಡ ಯೆಹೋವನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. உங்களை நடத்துகிறவர் உங்களை நினைத்திருக்கிறார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. உங்களை நடத்துகிற தகப்பன் என்ன பண்ணிருக்காருன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது போல ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲಿಯರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಇಸ್ರಾಯೇಲಿ ಕುಟುಂಬದವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದಂತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಲು ದೇವರು ಇವತ್ತು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. 14ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, உங்களை என்ன பண்ணுவார்னா உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ಆದ್ರೆ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. எப்படி ஆசீர்வதிப்பார் என்று அந்த வேதத்துடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ಆದ್ರೆ ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ ದೇವರು ಅಂದ್ರೆ, ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ இந்த ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே, என் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ಈ ಕುಟುಂಬವು ಹೇಗೆ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತದೆ ಅಂದ್ರೆ, ಭೂಮಿಯ ಆಕಾಶಗಳನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದಂತ ಯೆಹೋವನಿಂದಲೇ ಈ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುತ್ತದೆ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சிறியவனை அவன் புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். ಆದರೆ ದೀನನನ್ನು ಧೂಳಿನಿಂದ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. சிறியவனை அவர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து என் ஆண்டவர் உயர்த்துகிறார். ದೀನರನ್ನು ಧೂಳಿನಿಂದ ಕುಪ್ಪೆಯಿಂದ ಆತನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லாம நீங்க வாடகையில ஒருவேளை இருக்கக்கூடும். ಆದ್ರೆ ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿರೋರು ಕೂಡ ಯಾರಾದ್ರೂ ಸ್ವಂತ ಮನೆ ಇಲ್ಲದೆ ಒಂದು ವೇಳೆ ಬಾಡಿಗೆ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ವೇಳೆ ಜೀವಿಸ್ತಾ ಇರಬಹುದು. ஒருவேளை போதிக்கு கூட இருக்கக்கூடும். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಭೋಗ್ಯ ಮನೆಗೆ ಕೂಡ ಮಾಡಿಕೊಂಡು ಒಂದು ವೇಳೆ ಇರಬಹುದು. ஒருவேளை நீங்க வாடகை வீட்டுடைய பகுதியில பிரச்சனையின் மத்தியில இருக்கக்கூடும். ಒಂದು ವೇಳೆ ಬಾಡಿಗೆ ಮನೆಯ ಪ್ರಾಂತಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಇರಬಹುದು. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்களுடைய வாழ்க்கையுடைய பகுதியில ನಿಮ್ಮ ಜೀವನದ ಭಾಗದಲ್ಲಿ ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார்.
ಆದ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲಿಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்போ உயர்த்த விரும்புகிற ஆண்டவர் ஒன்றே ஒன்றை எதிர்பார்க்கிறார், சபையின் ஐக்கியத்தையும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறதையும் என் ஆண்டவர். ಆದ್ರೆ ಹೆಚ್ಚಿಸುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮಿಂದ ಏನು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾನಂದ್ರೆ ಸಭೆಯ ಅನ್ಯೂನ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿಯೂ ಬೆಳಿಬೇಕಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய நாமத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். ಆದ್ರೆ ಸತ್ಯ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ ನನ್ನ ದೇವರು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆலயத்துக்குள் வந்த அண்ணாளுடைய சத்தத்துடைய பகுதியை கேட்கல. ಆದ್ರೆ ಅಣ್ಣಳ ಗೋಳಾಟವನ್ನು ಏಲಿ ಕೇಳಿಲ್ಲ. அவருடைய அழுகையுடைய சத்தத்தை கேட்கல. ಆದ್ರೆ ಆ ಅಣ್ಣಳು ಅಳುತ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಏಲಿ ಕೇಳಿಲ್ಲ. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ಆದ್ರೆ ಒಂದು ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறாய். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்லுகிறாய். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. அண்ணாளுடைய இருதயத்தை அவள் ஆலயத்தில் ஊற்றினாள். ಆದರೆ ಅನ್ನಾಳ ಹೃದಯವನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಆತನು ಅವಳು ಸುರಿಸಿದಳು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. எப்ப அவமான வாழ்க்கையில் வந்ததோ, எப்ப நிந்தை வாழ்க்கையில் வந்ததோ, எப்போ அவருடைய வாழ்க்கை இல்லை என்கிற சூழ்நிலை வந்ததோ, அப்பொழுது அவள் எங்கே இருந்தான்னா ஆலயத்துடைய பகுதியில் இருந்தாள். ಆದ್ರೆ ಅನ್ನಾಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು, ಹಿಂಸೆಗಳು, ಹೋರಾಟಗಳು ಬಂದಾಗ ಆಕೆ ಎಲ್ಲಿ ಇದ್ಲು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ಲು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா சமாதானத்தோடு போன்னு ஏழி சொன்ன வார்த்தையுடைய பகுதிய நல்ல கவனிக்கணும். அண்ணா கேட்கிறார். ಆದ್ರೆ ಏಲಿ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಮಾತು, ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಅಣ್ಣಳು ಕೇಳಿದ್ಲು. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கரமனால இந்த வீடு கட்டப்படல. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಈ ಮನೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. புத்தினால இந்த வீடு கட்டப்படல. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯಿಂದ ಈ ಮನೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. நிறைய பகைகளை நான் பார்க்கிறேன். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அநேக மன வேறுபாடை பார்க்கிறேன். ಆದ್ರೆ ಮನ ಕಷ್ಟಗಳನ್ನು, ಅನೇಕರ ಮನ ಕಷ್ಟಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. அநேக ரீதியாய் மன ரீதியாய் இருக்கிற தொந்தரவுகளை நாவியில் உணர்கிறேன். ಆದ್ರೆ ಅನೇಕ ಮನ ಸೋಲನ ನನ್ನ ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾನು ಗ್ರಹಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. வெளியே நீங்க நின்று சிரிக்கிறது போல இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள என்னன்னா உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிற நிலையை நான் பார்க்கிறேன். ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ನೀವು ನೋಡುವಾಗ ನೀವು ನಗುತ್ತಾ ಸಂತೋಷವಾಗಿರುವುದನ್ನು ನೀವು ಕಾಣಬಹುದು. ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ನೋವನ್ನ, ತೊಂದರೆಯನ್ನು ನಾನು ಕಾಣ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன். ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. உயர்வை கொடுக்கிறதற்கு சபையின் ஐக்கியமும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் சிறியவனை உயர்த்துகிறார். ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಐಕ್ಯತೆ, ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯತೆ, ಈ ಎರಡೂ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ದಿನ ದಿನವೂ ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ. மூன்றாவது பகுதி, ಮೂರನೇ ಕಾರ್ಯ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம், ஏசாಯ 62ನೇ ಅಧ್ಯಾಯ, சிகர்மடுப்போம் 3வது வசனத்துடைய பகுதி, 4வது வசனத்துடைய பகுதி, 5வது வசனத்துடைய பகுதியை தயவு செய்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன். அவர் நித்தமும் நடத்த போறாரு, நடத்த நினைச்சிருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க அவருக்கு கிரீடமா இருக்க போறீங்க. ಆದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಜವಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಆತನು ನಿಮಗೆ ಅಲಂಕಾರ ಕಿರೀಟವಾಗಿ ಇರ್ತಾ ಇದ್ದಾನೆ. நீ கைவிடப்பட்டவள் என்று பெயர் பெற்றாலும், கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும், ಆದ್ರೆ ನೀವು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವಳು ಅಂತ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟರು. தேசம் பாலான தேசம் எனப்பட்டாலும், ನಿನ್ನ ದೇಶವು ಹಾಳಾದ ದೇಶ ಎಂದು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಳು. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்லி எப்சிபா என்று தேசம் யூலா என்று சொல்லப்படும். ಆದ್ರೆ ನಿನ್ನ ದೇಶವು ಎಪ್ಸಿಬಾ ಎಂದ, ನಿನ್ನ ದೇಶ ಬ್ಯೂಲಾ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்கிறேன். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. கண்ணுக்கு முன்னாடி ஆரோன் அப்படிங்கிற பேர் கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. ಆದ್ರೆ ಆರೋನ್ ಎಂಬುವ ಹೆಸರು ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇದೆ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்கிறேன். ஆரோனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಆದ್ರೆ ಆರೋನನ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இஸ்ரவேல் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. சொல்வதற்கு கைவிடப்பட்டவன் எனப்பட்டாலும், ಆದ್ರೆ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟವಳು ಅಂದ್ರೆ ಎನಿಸಿಕೊಂಡರು. ஆனா ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, நீ
எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். ಆದರೆ ನೀನು ಎಫ್ಸಿಬಾ ಎಂದು ನಿನ್ನ ದೇಶ ಬ್ಯೂಲಾ ಎಂದು ಕರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. கர்த்தர் உன்மே பிரியமாயிருக்கிறார். ಆದರೆ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾನೆ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குல்ல, இது நன்மை வந்துருச்சுல, இப்போதான் ஆண்டவர் அதிகமா தேடணும். ಆದರೆ ಅನೇಕ ಉಪಕಾರ ಬಂದಿದೆ, ಆದ್ರೆ ಇನ್ಮೇಲೆ ನಾವು ದೇವರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಹುಡುಕಬೇಕು. என்ன கவனிச்சு பாருங்க, ரொம்ப முக்கியமான பதில் சொல்றேன். ನಾನು ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் விடுதலை மீட்டிங் நடத்துறேன். ನಾನು ಬಿಡುಗಡೆ ಕೂಟಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் பேசுறது மதியம் 12 மணிக்கு தான் பேசுவேன். ಆದ್ರೆ ನಾನು ಮಾತಾಡೋದು ಮಧ್ಯಾಹ್ನ 12 ಗಂಟೆಗೆ ಮಾತಾಡ್ತೀನಿ. ஆனா நான் முதல் நாளே வந்துருவேன். ಆದ್ರೆ ನಾನು ಮೊದಲನೇ ದಿನನೇ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. முதல் நாளே வந்து சனிக்கிழமை மீட்டிங்க்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவேன்னா காலையில 4 மணிக்கெல்லாம் வந்துருவேன். ಆದ್ರೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಮೀಟಿಂಗ್ ಆದ್ರೆ ಶನಿವಾರ ಮೀಟಿಂಗ್ ಆದ್ರೆ ನಾನು ಶುಕ್ರವಾರ ಮಧ್ಯಾಹ್ನ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. வந்து என்ன பண்ணுவேன்னா காலையில வெள்ளிக்கிழமை காலையிலேயே நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ಆದ್ರೆ ಶುಕ್ರವಾರ ಬೆಳಗ್ಗೆನೆ, ಶನಿವಾರ ಮೀಟಿಂಗ್ ಶುಕ್ರವಾರ ಬೆಳಗ್ಗೆನೆ ನಾನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. யாரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வராங்களோ அப்ப நான் நினைச்சுவேன் இந்த ஆள் ரொம்ப பிரச்சனையோட வந்திருக்குன்னு நினைச்சிருவேன். ಆದ್ರೆ ನಾನು ಯಾರು ಶುಕ್ರವಾರ ಸಾಯಂಕಾಲ ಬರ್ತಾರೋ ಇವರು ಅನೇಕ ತೊಂದರೆಗಳಿಂದ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀನಿ. நான் வெளிப்படையே சொல்ல மாட்டேன். ಅವರಿಗೆ ನಾನು ಏನು ಕೂಡ ಹೇಳೋದಿಲ್ಲ. ஆனா எங்களை தனியா பேசணும்னு அவங்க வருவாங்க. ಆದ್ರೆ ನಾನು ಶುಕ್ರವಾರ ಸಾಯಂಕಾಲ ನನ್ನ ಜೊತೆಲಿ ಮಾತಾಡ್ಬೇಕಂತ ಅವ್ರು ಬರ್ತಾರೆ. ಅವ್ರ ಹತ್ರ விசுவாசிகள் ரொம்ப முன்னாடி 6 மணி 7 மணி ஆராதனைக்கு 6:30 மணிக்கே வருதுன்னா நிறைய பிரச்சனையோட வராங்கன்னு அர்த்தம். ಆದ್ರೆ ತುಂಬಾ ಬೇಗನೆ ಅವ್ರು ಬರ್ತಾರಂದ್ರೆ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬರ್ತಾ ಇದಾರೆ ಅಂತ ಅರ್ಥ. ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯ ಕೂಡ ಇದೆ. நன்மையை பெற்ற ஆளு, ಆದ್ರೆ ಒಳ್ಳೆ ಉಪಕಾರ ಹೊಂದಿಕೊಂಡಂತ, விடுதலையை பெற்ற ஆளு, ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ பாஸ்டர் 3 பாட்டு பாடட்டும். ಆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ 3 ಹಾಡು ಹಾಡ್ಲಿ. 3 பாட்டு பாடி 3 ಹಾಡುಗಳು ಹಾಡಿದ್ರೆ அவர் ಆರಾಧನೆ நடத்திக்கிட்டே இருக்கும்போது, ಆರಾಧನೆ ನಡೆಸುತ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ நம்ம அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கும்போது உள்ள வருவோம். ಆದ್ರೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು, ಪಾಸ್ಟರ್ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಒಳಗಡೆ ಬರ್ತಾರೆ. அப்படிப்பட்ட ஆளு என்ன தெரியுமா? ಅಂತ ರೀತಿಯಾದ ಜನರು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? அவங்க என்னன்னா அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துட்டாங்க. ಆದ್ರೆ ಅಂತವ್ರು ಯಾರಂದ್ರೆ ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಅವರು ಮರೆತು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ. இப்ப நான் சொல்றேன், ಈಗ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, இன்னைக்கு தேவ மனுஷனா சொல்றேன், ಇವತ್ತು ನಾನು ದೇವ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது எப்படி என் ஆண்டவரை தேடினீர்களோ, இப்பொழுது நன்மையை பெற்ற நீங்க அதை விட ஆண்டவரை தேட வேண்டியது முக்கியம். ಆದ್ರೆ ಕಷ್ಟದ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದೀವೋ, ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದಿದ ನಂತರ ಕೂಡ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನ ಹುಡುಕಬೇಕು. நன்மையை பெற்றால் தேவனை தேடும்போது அவர் பார்த்து சொல்வார், உன்னை எப்சிபா பியூலா என்று சொல்வார். ಆದ್ರೆ ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಮೇಲೆ ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಹುಡುಕಿದ್ರೆ ಅವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎಫ್ಸಿಬಾ ಬ್ಯೂಲಾ ಎಂದು ಕರೀತೇನೆ ಅಂತ. அவர் நன்மையை பெற்ற பின்னாடி நீ முன்னாடி வந்து ஆண்டவரே நன்றின்னு சொல்றல்ல, அந்த நன்றியை அவர் ஜீವ புಸ್ತಕத்தில் எழுதி வைப்பார். ಆದ್ರೆ ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಮೇಲೆ ಆತನ ಮುಂದೆ ಬಂದು, ದೇವರೇ ನನಗೆ ಇಷ್ಟೊಂದು ಉಪಕಾರವನ್ನು ನೀನು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ನೀವು ಹೇಳುವಾಗ ನಿನ್ನ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಅವರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದುಕೊಳ್ತಾರೆ. 10 பேர் கூப்பிட்டாங்க, 10 ಜನ ಕರೆದ್ರು. 10,000 பேர் சபைக்கு வரலாம். ಆದ್ರೆ 10,000 ಜನ ಸಭೆಗೆ ಬರ್ಬೋದು. 500 பேர் சபைக்கு வரலாம். ಆದ್ರೆ 500 ಮಂದಿ ಸಭೆಗೆ ಬರ್ಬೋದು. 500 பேர் சேர்ந்து தேவனை கூப்பிடலாம். ಆದ್ರೆ 500 ಜನ ಸೇರಿ ದೇವರನ್ನ ಕರಿಬಹುದು. 500 பேர் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை கேட்கலாம். ಆದ್ರೆ 500 ಜನ ಆಶೀರ್ವಾದ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಬಹುದು. யார் ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அவர் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள். ಆದ್ರೆ ಯಾರು ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗ್ತಾರೋ ಅವರು ದೇವರ ಉಪಕಾರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾರೆ. 10 பேர் கூப்பிட்டாங்க. ಆದ್ರೆ 10 ಜನ ಕರೆದ್ರು. 10 பேர் கூப்பிட்டது, 10 ಜನ ಕರೆದಿದ್ದು 10 பேருடைய சத்தத்தை கேட்டார். 10 ಜನ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿದ್ರು. ஆனா 10 பேர் வீதியில் இருந்தாங்க. ಆದ್ರೆ 10 ಜನ ಕೂಡ ಬೀದಿಯಲ್ಲಿದ್ರು. 10 பேர் ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. ಆದ್ರೆ 10 ಜನ ಅವರು ಕಡೆಗಣಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರು. 10 பேர் வரும்போது சத்தம் போட்டுக்கிட்டே தான் வரணும். ಆದ್ರೆ 10 ಜನ ಬರುವಾಗ ಶಬ್ದ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. ஆனா இயேசு ஐயரே என்று 10 பேர் கூப்பிட்டாங்க. ಆದ್ರೆ ಯೇಸುವನ್ನ ಅಯ್ಯರೇ ಅಂತ 10 ಜನ ಕರೆದ್ರು. அவனுக்கு
கீழ்ப்படிந்து போனாங்க. ಆದ್ರೆ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿ ಹೋದರು. ஒரே ஒருத்தர் நன்றி சொல்வதற்கு அவர் பாதத்தில் வந்தார். ಆದ್ರೆ ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬನು ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವನು ಒಬ್ಬನೇ ಒಬ್ಬರು ಕೃತಜ್ಞತೆಯೊಳಗೆ ಅವರ ಪಾದಕ್ಕೆ ಬಂದರು. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ நன்மையை பெற்ற நாம் அவருடைய சன்னதியில் வந்து நன்றி சொல்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். ಆದರೆ ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಆತನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರೋದು ಮುಖ್ಯ ಅವಶ್ಯಕತೆವಾಗಿದೆ. நன்றி சொல்றவங்க தான் ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன சொல்றேன், சத்துருக்களுக்கு முன்பதாக ಆದರೆ ಯಾರು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅವರ ಪಾತ್ರೆಗಳು ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ಅವರ ಪಾತ್ರೆಗಳು ತುಂಬುವರಿಸುತ್ತದೆ. நான் 3 வசனத்தை முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன். ಆದರೆ 3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾನು ಮುಖ್ಯಪಡಿಸಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಿ. நன்மையை பெற்றால் தேவனை தேடி வரும்போது அவர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணாமா, தலையை உயர்த்துகிறார், அவர் பாத்திரம் நிரம்பி படுகிறார். ಆದರೆ ಉಪಕಾರವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಮೇಲೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಮುಂದೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತಾ ನಿಂತುಕೊಂಡ್ರೆ ಅವರು ನಮ್ಮ ಶತ್ರುಗಳ ಮುಂದೆ ನಮ್ಮ ಪಾತ್ರೆಗಳನ್ನು ತುಂಬಿ ಒರೆಸುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இரண்டாவது ஆசீர்வாதம், ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ, அந்த வீட்டுக்குள்ள ಆ ಮನೆ ಒಳಗಡೆ சுகத்தையும் தருகிறார். ಆ ಮನೆ ಒಳಗಡೆ ಸುಖವನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. அது அடுத்து மூன்றாவது ஆசீர்வாதம், ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ಅವರ ಮಕ್ಕಳು ಯೆಹೋವನಿಂದ ಬೋಧಿಸಲ್ಪಟ್ಟಿರ್ತಾರೆ. அவருடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவர் இஸ்ரவேல்ல அற்புதங்களாக அடையாளமாக இருப்பார்கள். ಆದರೆ ಅವರು ಬೋಧಿಸಲ್ಪಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಸ್ರಾಯೇಲಿನಲ್ಲಿ ಅದ್ಭುತವಾಗಿಯೂ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿಯೂ ಆ ಮಕ್ಕಳು ಇರ್ತಾರೆ. கடைசியா உங்கள் பிள்ளைகள் இந்த வீட்டுடைய பிள்ளைகள் நீதிநாஸ்திரப்படுவார்கள், கொடுமைக்கு தூரமாவார்கள், திகிலுக்கு தூரமாவார்கள். அது அவர்களை அழிக்காது. ಆದರೆ ಈ ಮನೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀತಿಯಿಂದ ಬೋಧಿಸಲ್ಪಡೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಈ ಮನೆ ಮಕ್ಕಳು ಹಿಂಸೆಗೆ ಅವರು ದೂರವಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. இனி ஆண்டவர் சத்துருக்களை விளக்குகிற நேரம் வந்தது. ಆದರೆ ಶತ್ರುಗಳನ್ನ ಓಡಿಸುವಂತಹ ಸಮಯ ಬಂದಿದೆ. சத்துருவை விளக்குகிற நேரம் மாத்திரமல்ல, ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் ஓடுவான். ಆದರೆ ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಶತ್ರುಗಳು 7 ದಾರಿಯಲ್ಲಿ ಓಡುವಂತಹ ಸಮಯಗಳು ಬಂದಿದೆ. எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் என்னோட அறிமுகமானார். ಆದ್ರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕರು ನನ್ನ ಜೊತೆಲಿ ಪರಿಚಯ ಆದ್ರು. அவரை என்னை பார்த்து தலையில் டக்குன்னு கொடுத்தாரு. ಆದ್ರೆ ಒಂದು ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಅವರು ನನ್ನನ್ನು ಹೊಡೆದ್ರು. கொட்டிட்டு சொன்னாரு, ಅವ್ರು ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ರು, உனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசன வரம் பெரியது. ಆದ್ರೆ ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಪ್ರವಾದನೆ ವರ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ரொம்ப பெருசு, ಅದು ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. ಆದುದರಿಂದ ரொம்ப முக்கியமா ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿ உன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படி. ಆದ್ರೆ ನಿನ್ನ ತಂದೆಗೆ ನೀನೇನ್ ಮಾಡು, ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ವರ ದೊಡ್ಡದು. ನಿನ್ನ ತಂದೆಗೆ, ನಿನ್ನ ಸಭೆಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗಿರು. சபைக்கு இருக்கிற மைப்பனுக்கு கீழ்ப்படி. ಆದ್ರೆ ಸಭೆ ಇರುವಂತ ಕುರುಬನಿಗೆ ನೀನು ವಿಧೇಯನಾಗಿರುವಂತ. ரெண்டாவது பாயிண்ட் அவர் சொன்னது, ಎರಡನೇ ಭಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು, யார் வராங்களோ வரலையோ நீ முதலாவது ஆலோசனை. ಆದ್ರೆ ಯಾರು ಬರ್ತಾರೋ ಯಾರು ಬಂದಿಲ್ವೋ ನೀನು ಹೋಗಿ ಮೊದಲು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲು. ಆದ್ರೆ ಯಾರು ಬರ್ತಾರೋ ಇಲ್ವೋ ನೀವು ಮುಂದೆ ಹೋಗಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಆತನೇ ನಮಗೆ ಘನತೆ ಮಹಿಮೆಗಳನ್ನ ಕೊಡುವಂತ ದೇವರು. வேறு ஆசீர்வாதம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாலிபன் குடும்பமாவது ஆசீர்வாதம். ಆದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಯವನಸ್ಥನು ಕುಟುಂಬಸ್ಥನಾಗುವುದು ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ. இரண்டாவது பிள்ளை என்பது ஆசீர்வாதம். ಅದು ಎರಡನೇದು ಮಕ್ಕಳು ಎಂಬುದು ಆಶೀರ್ವಾದ. மூன்றாவது வீடு என்பது ஆசீர்வாதம். ನಾಲ್ಕನೇದು ಒಂದು ಗಾಡಿ ವಾಹನ ಎಂಬುದು ಆಶೀರ್ವಾದ. அஞ்சாவது செல்வாக்கு என்பது ஆசீர்வாதம். ಐದನೇದು ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯ ಎನ್ನುವುದು ಆಶೀರ್ವಾದ. ஆறாவது பகுதி, ಆರನೇ ಭಾಗ ரொம்ப முக்கியமானது, ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. இவைகளெல்லாம் நம்முடைய கைகளில் தங்குவதற்கு முதலாய் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் ಆದ್ರೆ ಇವುಗಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಭದ್ರವಾಗಿ ಇರಬೇಕು ಅಂದ್ರೆ ದೇವರ ನೀತಿಯನ್ನು, ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕೋದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸಮರ್ಪಿಸಿ ಕೊಡಬೇಕು. அதனால ஆண்டவர் நம்மை இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ಈ ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. எல்லா வியாதிகளுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா பலவீனங்களுக்கும் ஆண்டவர் நம்மை விளக்குவதற்காக ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಗಳಿಗೆ, ಎಲ್ಲಾ ನೋವುಗಳಿಗೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೀಗಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. குடும்பத்தார் மாத்திரம் எதிர்ச்சிருக்கோம். இந்த குடும்பத்தில் ಈ ಕುಟುಂಬದಸ್ಥರು, ಈ ಕುಟುಂಬ
ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಯಾಕೋಬು ಗಿದಿಯೋನು ಯಾರಾದ್ರು ಇದ್ರೆ ಕೂಡ ಮುಂದೆ ಬಂದ್ಬಿಡಿ. ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ಇಸ್ರಾಯೇಲನ ಮನೆತನದವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ಆರೋನನ ಮನೆತನದವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ತನ್ನ ಭಕ್ತರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. ஆண்டுடைய நாமத்துக்கு எல்லார் கை நீட்டி சொல்லுவோம். எல்லார் கைகளை கேளோಣ. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. கர்த்தர் இவர்களை நினைத்திருக்கிறார். ಯೆಹೋವನು ಇವರನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இவர்களை ஆசீர்வதிப்பார். ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது போல ಇಸ್ರಾಯೇಲரை ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ ஆரோன் குடும்பத்தை ಆರೋನ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ குடும்பத்தை கர்த்தர் ದೇವರು ஆசீர்வதிக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றையிலிருந்து இன்றையிலிருந்து அவர்கள் மேல இவர்கள் மேலே தங்கி இருப்பதாக தங்கி இருப்பதாக கர்த்தர் நித்தமும் நடத்துவார். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நித்தமும் நடத்துவீராக. நித்தமும் நடத்துவீராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கையில் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இவர்கள் மாறுவார்களாக. இவர்கள் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால எப்சிபா என்றும் யூலா என்றும் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர் குடும்பத்தின் மேல பிரியமாயிருப்பீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சிஸ்டர் சத்தமா வாசிக்க பாஸ்டர் நடத்துறாரு.